வரும்போது எண்ணிலை மாறலாம்ங்கிற ஒரு வார்த்தையும் ஒரு வரத்தையும் என்கிட்ட வாங்கியிருப்பான். அவன் நிலை இப்ப மாறி போச்சு. கண்டிப்பாக இனி அவனுடைய ஆயுள் கால முடிவை நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஒரு விஷயத்துல உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஒரு சமயத்திலே உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் படிவந்து வரும்போது பராசக்தியினுடைய படிவப்பை பரிசோதித்தார். பரிசோதித்த காரணத்தாலே அவளுக்கு பூலோகத்தில் 3 பிறவிகளை நாம் கொடுத்தோம். ஒன்று பிரம்மபீடத்தில் பிரம்மசக்தியாக ஒரு பிறவியும், செம்மையாக பிறந்த மரியாதை காட்டிலே சென்ற பாண்டவனங்களை பெண்ணும்படியாகவும், 3வது பிறவி அட்டக்காளியர்களாக பிறக்க சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள நேரம் இப்ப வருது. பிரம்மவிடத்தில் பிரம்ம சக்தியாக ஒரு பிறவி தங்கி பிறந்து விட்டார். பிறந்தாச்சு. சுடுகாட்டிலே சென்று சுடுகாட்டு பயிற்சியாக பிறந்து சுட்ட பிணங்களை வாரி வாரி அந்த பிறவி அவளுக்கு முடிஞ்சாச்சு. ஆனால் 3வது பிறவி இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. வெயிட்டிங் இல்ல காத்திருக்கு. அதையால் சரி அட்டவாளியர்களாக பராசக்தி தான் பிறக்கணும். அதுக்கு நீங்க சொன்னாதான் தங்கச்சி கேப்பா. அதுதான் உங்களை நான் கும்பிட்டேன். ஆகட்டும் வைத்துனா அப்படியே சரி ஏறம் ஆயவன் தேவர்களை பார்த்து சொன்னார். என்னையா தேவாதி தேவர்களே, அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம், அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம், ஆளி வகையை ஆளிருப்பி நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது. மனக்கவலை கொள்ள வேண்டாம். நீங்க மகேந்திரகிரி பட்டான சென்று பாருங்கள். எது நடக்குமோ அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்படி தேவர்களை அனுப்பி வைத்த மாயவனும் எம்பெருமானாகிய ஆண்டவனின் பரமேஸ்வரனாகிய பரமனும் அந்த சிவனும் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் நாடாதே நாடதிலே நாடதிலே நலம்பருந்து சீமையிலே இரண்டாவது கடல் கருப்பு கடல், மூன்றாவது கடல் மோர்கடல், மூன்றாவது கடல் மோர்கடல், 4வது கடல் தைக்கடல். என் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வீட்டிற்கு திருப்பால் கடல் 5வது கடல், 6வது கடலில்
நல்லது கடல் சொல்லுவார். இத்தகைய சூழ்நிலைக்கு 7வது கடல் பெரும் கடல். கடல் இல்லம்மா, பெரும் கடல். 7 கடலுக்கு பாலை இருந்ததாம் இருட்டு நாடு. அந்த நாட்டுல கரண்டே இல்லை சொல்லு. அதாவது சூரிய ஒளியை படாத பூமி. ஆதித்யர் ஒளி ஒளிப்பார்வையில் தப்படி ஒளித்த நாடு. அந்த நாடு எப்படி இருக்கிறது? இருட்டே நாடு உள்ளிரண்டு இலங்கையிலே மாமலைக்கு பாறை. இருட்டே நாடு உள்ளிரண்டு இலங்கையிலே மாமலை பாறை. மலைக்கு பாறை தள்ளருகி மலைக்கு பாறை நல்லருகி பரவதையா கயாமுச்சு கரையான்புற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா அழகாக தோன்றி வருகிறது நாகலோகம். அந்த நாக உலகத்திலே நாகராஜன் நாகக்கனி என்ற தம்பதியர்கள் நாக உலகத்தை ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வரும்போது எல்லா செல்வம் இருந்தும் நாகக்கண்ணி தாயானவளுக்கு பிள்ளை இல்லாத குறை இருந்தது. தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னால் நாகராஜனை பார்த்து என்னமா சொல்கிறார்? என் ஆசியமன்னா மாடே சளி சொன்னாங்க. என்னமா சொல்லுங்க? என் ஆசியம் அண்ணா மாடே சளிப்பெடுத்தால் மந்தையிலே காராரும் ஓடி சளிப்பெடுத்தால் அது குக்கரிலே கொதிக்கும். ஆமா, குண்டு சட்டியில கொதிக்கும். அப்படியே எங்க வீட்டுல எல்லாம் குண்டு சட்டி இல்லைன்னு குக்கர் தான் இருக்கு. ஆமா, சாதா பிராய்லர் கோழிக்கு 1 விசில், நாட்டுக்கோழிக்கு 5 விசில். மாடுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு. மாடுக்கு சளி பிடிக்க சளி பிடிச்சுன்னா விட்டு போயல. மாடுக்கு சளி பிடிக்காது. சரியான மாடு சளிப்படுத்தால் மந்தையிலவே காலாரிட்டு அப்படியே நிற்கும். கோழி சளிப்பாச்சுன்னு வச்சுக்க, கோழிக்கும் சளி பிடிக்காது. செவிடா அது கொஞ்சம் சளிப்படுத்துட்டுனா அது குப்பையை கிண்டி 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 அந்த இடத்துல கிண்டி 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 நிற்கும்.
என்ன சொன்னாரு? வாளிக்கு சளைப்பாச்சுன்னா குப்பை நாங்க தீயார் போச்சு தப்பு. வாளி சளைப்பாச்சுன்னு வச்சுக்க, அது குப்பையிலேயே கிண்டி 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 என் ஆசை அதே இடத்துலதான் சுத்தி சுத்தி நிற்கும். கிண்டி அப்புறம் எங்க போவோம்? அது கிண்டிக்கு எடுத்து இங்க போவோம். அட கடவுளே, என் ஆசை ஒண்ணா சென்னைக்கு போயிட்டேன். எது கோழி? ஐயோ இந்த பாருவையா, நான் பாவை சளிப்படுத்தான் நாட்டு கிணறு எங்க கிடக்கு அங்கதான் விழுந்து சாவும். ஐயா கோயில்ல கிணறு எங்க கிடக்கு பார்த்துதான் செய்யும். அதை விட முக்கியமா இங்க ஒரு பக்கத்துல ஒரு கிணறு. அப்படியா? ரொம்ப முக்கியம். வெள்ள முடிவல்ல என் ஆசையெல்லாம் யாருக்கும் எந்த வழிவாகவும் நாம் செய்ததில்லை. ஒரு வார்த்தை செய்தீங்க, நமக்கு பிள்ளைகளையே என்று சொல்லி பார்த்த நாகராஜ மன்னன் ஆகக்கனியை பார்த்து சொன்னான். மன்னவனை பார்த்து மன்னவையாரோடு என்னமா சொன்னாங்களா? என் ஆசையெல்லாம் வாடி பெண்ணே நாகக்கனி நாகக்கனி வார்த்தை ஒழுங்கு சொல்ல கேளு சொல்ல கேளு நாகக்கன்னியானவள் சொன்னார், சுவாமி பிள்ளை இல்லாத காரணத்தாலே மனக்கவலை கொண்டு ஏதோ வராங்க. அதாவது பிள்ளை உண்டவாங்க நம்ம ஒரு தவம் இருப்போம் ஈசன் நினைத்து அப்படி என்று சொல்லி அந்த நாகராஜ நாகக்கல்லி நாகராஜ நாகக்கல்லி ஒரு அடர்ந்தவன காட்டுக்குள்ளே வந்து ஓங்கி வளர்ந்த கல்யாணம் முற்றி அந்த புத்தகத்தை வாழை சுற்றி வாழை கொண்ட தாழ்வொன்றி நாகராஜன் நாகக்கண்ணி தம்பதியர்களும்
அம்மா. சிவபெருமானை வைத்து தவம் இருக்கிறார்கள். ஏங்கப்பா. அப்படி தவமானது செய்யும் போது வேளையிலே இந்த அக்கினி சோலையானது சிவபெருமானை வந்து தாக்குகிறது. பார்த்து பார்வதி ஓடி வந்தார். சுவாமி, இவ்வளவு அழகாக உங்களை சுற்றி வீச வேண்டிய காரணம் என்ன சுவாமி? அம்மா, ஆதிபராசக்தி. ஆண்டவா, நாகக்கட்டி நாகலோகம் இரண்டு பேரும் தவம் இருக்கிறார். சரி, நாகலோகத்தில் தவம் இருக்கிறார்களே, ஆமா, பாவ புண்ணிய கணக்கு. பாவி ஏதாவது குழந்தை வர வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லும் போது அந்த ஆதிபராசக்தி சொன்னார். சுவாமி, என்ன நாகக்கண்ணிக்கு பிள்ளை செல்வம் கொடுக்க வேண்டியதானே? ஏம்மா, அப்பதான் மாயவர் சொன்னாரு, ஏமா தங்கச்சி, ஆ, புள்ள வரம் கொடுக்கும் நீ தான் சொல்ற, நாங்க சொல்லல. ஆனா ஆ, நாகக்கண்ணிக்கு குழந்தையாக பிறக்க வேண்டுமே, ஆனா ஆனால் அது நீ தான் அம்மா பிள்ளையாக பிறக்க வேண்டும். அப்படி என்று சொல்லும் போது சரி, அண்ணனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஆமா. ஆதிபராசக்தி ஆம் என்று சம்மதித்தார். நாகக்கண்ணிக்கு பிள்ளையா பிறக்க நான் சம்மதிக்கிறேன். அப்படி என்று சொல்லும் போது சரி, அப்போது பார்வதியா, அப்போது பார்வதியா அன்புடனே அம்மை ஏது சொல்வாய். பிள்ளை வரோ சத்தியமன் சொன்ன போதி அந்த வேளையில் அண்ணா நாகக்கண்ணிக்கு நீங்கள் பிள்ளை வரம் கொடுத்துவார்கள் என்று சொன்னார். சரி, அந்த வார்த்தையை காதில் கேட்டு சரி, ஒரு மாப்பிளே சம்மதம் சொல்லவளே சொல்லிட்டா அம்மா ஆதிபராசக்தி. சரி, வாங்க நம்ம நாகக்கண்ணி கிட்ட போவோம். ஆ, அப்படி என்று சொல்லி சரி, மாறுமையா மைத்துணரி, மாறுமையா மைத்துணரி வந்து வந்து சொல்லுங்க. சக்தி வந்த அவதரித்தாரே. முட்டையிலே முட்டு மாறி வந்திருந்தார். முட்டையிலே காளி